நிகழ்ச்சி எப்படி இருக்கு? ஒரே மேடையில எல்லாரும் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்த பிறகு நடக்கின்ற முதல் நிகழ்ச்சியே இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி. இது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரதமர் நாளைக்கு வராங்க, ஒரே மேடையில கலந்து கொள்ள வாய்ப்பு இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் மற்றொரு நாளில் கலந்து கொள்வது பற்றி என்று சொன்னார். அதை நான் அவரே சொல்லட்டும். சொன்னது ஏற்படுத்தாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அண்ணன் பழனிசாமிக்கு நம்ம பதில் சொல்லுவாரா, தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லுவார். சும்மா அப்படிலாம் போட்டு வாங்காதீங்க. நாங்க 2 பேரும் அப்படிலாம் அந்த தொகுதிக்காக ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை அறிவிச்சப்ப தெரியும் உங்களுக்கு யாருக்கு வந்திருக்குன்னு. சஸ்பென்ஸா இருக்கட்டும் வரைக்கும். அதனால எங்களுக்குள்ளாரெல்லாம் எந்த யாருக்குள்ளார ரொம்ப இணக்கமாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. நீங்க உங்களுக்கு தெரியாது. 39 தொகுதி நாங்க விட்டு கொடுக்க தயாரா தான் இருக்கேன். அது எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். எத்தனை தொகுதியில போட்டி விடணுங்கிறது கிடையாது. எங்க கூட்டணி வெற்றி பெறணும். 39 தொகுதியிலே வெற்றி பெறணுங்கிறது தான். அதற்காக உழைப்பதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கு. அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எல்லாம் கொஞ்சம் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் தெரிய போகுது. சிஏஏ அது யாருடைய குடியுரிமையையும் சிட்டிசன்ஷிப்பையும் பறிக்கிற சட்டம் கிடையாது. குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். அதை சில பொய் பிரச்சாரம் செய்யறாங்க. அது இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. வேற நாட்டிலிருந்து இங்க குடியுரிமை கேட்பவர்களுக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. தவறா அதை திருப்பி சொல்றாங்க. தேர்தல் நேரத்தில் வீடு வீடாக சென்று இஸ்லாமிய சகோதரர்கள் வீடுகளில் நாங்கள் அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிப்போம். யாருங்க? சிஏஏ எந்த ஒரு இந்திய குடிமகனின் குடியுரிமையும் பறிப்பதற்கான சட்டம் அல்ல. அது குடியுரிமை வெளிநாட்டிலிருந்து அகதிகளாக தங்கி இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம். அந்த சட்ட திருத்தம் அதுல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் உண்மை. அது நண்பர் செல்வ பெருந்தை அந்த இதை முழுதாக படித்து பார்த்தால் அவருக்கு நேரம் இருக்காது. இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கிறதுனால அவர் இதை பேர் பேசுகிறார். உண்மையில் அதனால் இங்கு இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பது எல்லோருக்கும் தெரியும். நான் இன்னும் போட்டியிடுவதை பற்றி முடிவு எடுக்கல. தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யாமல் ஓட்டு மட்டும் வேணும்னு கேட்கிறார் மோடி அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம் செஞ்சிருக்காரு இந்த நிகழ்ச்சியில. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டு வர்றாரு. அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள்.